அதுக்காக தான் இன்னைக்கு கூட்டம் சேர்த்துருக்கோம். நிகழ்ச்சியை உங்க முன்னாடி இன்னைக்கு நிகழ்த்தத்துல உங்களை விட நாங்க ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கலைகளை கொண்டாடும் கலைஞர்களுக்கு வணக்கம். கலைகளை கொண்டாட வந்திருப்போருக்கு வணக்கம். காதுக்கிலே பறையாட்டம் கேட்டோம், சும்மா சொல்லக்கூடாது. பறையாட்டம்னா பறையாட்டம் தான். Well, it's not just this community, but the various communities are all separated because of artificial divisions created by man. And in this game, even the arts, which are meant to be a bridge across cultures and civilizations, have been ghettoized. So you have certain kinds of art forms performed by certain kinds of people inside certain kinds of spaces, and the art form does not come out of there. For instance, Carnatic music, which is performed during this season, is all inside sabhas, and the musicians all belong to the same community. The audience belongs to the same community. I think this is extremely bad for the art and the artists also. And this is an effort to try and liberate the art and the artists, and to also highlight the fact that in the various genre of arts, there is no high or low. கச்சேரிலாம் வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வென்யூவில் இதான் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாசிக்கிறது. அண்ட் தேங்க்ஸ் டு டிஎம் கிருஷ்ணா அண்ட் சங்கீதா அக்கா ஃபார் ஆர்கனைசிங். Musically, culturally, socially, a great landmark. This initiative is like an art for art's sake kind of initiative, and not really very commercial and everything. That's what makes the festival special, and we're all really looking forward to it. It's a really nice experience to come and do a festival like this. We're very thankful for this opportunity.
கிராமத்தில் வந்து பண்ணுற மாதிரி சிட்டிலையும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு குப்பத்தில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா எல்லாரும் திருந்துறதுக்கு நல்ல இதாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். யோசித்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து கண்டக்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் முன்னால் இது மாதிரி நடத்துறதுங்கிறது ஒரு நாளால முடியாது. இந்த 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 ஊரில் இந்த பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்தனால இவ்வளோ நல்லா வந்துருக்கு. After all, art and culture is some of the strong points for rural communities. And today to expose the larger urban public and also the local communities, the different kinds of music, dance, art is a great initiative, and I feel that a good beginning has been made. I hope it will grow. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. இந்த டான்ஸ் பசங்க பண்ணாங்க, இந்த பறை நல்லா இருக்கு. தான தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. ஆமா ஆமா தந்தை மகளே, ஆமா சிறியவர்களே, ஆமா நாம எங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். ஆமா சொன்னாதானே தெரியும். மனிதர்கள் வேறு வேறு, மனிதம் ஒன்றே. ஆஹா கேட்கவே புல்ல இருக்குது. இந்த மனித இனத்தை இணைக்க இந்த சலங்க கயிறு ஒண்ணு போதும். அம்மா இந்த சலங்க கயிறு சத்தம் எல்லாருக்குமே சொந்தமானது. ஆமா சொந்தமானது. அலை போடும் ஆட்டத்துக்கு ஜதி சேர்ப்போம் ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. போதும் போதும் நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடுது. சிக் முந்துங்க, நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம். வாழியவே பல்லாண்டு காலம் எங்க வில்லு பாட்டு கேட்டவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க வில்லு பாட்டு கேட்டவங்க வாழியவே. வந்திருந்த பெரியவங்க வாழியவே, வராம இருந்தவங்க வாழியவே, காது கொடுத்து கேட்டவங்க வாழியவே, கொட்டாவி விட்டவங்க வாழியவே, தூங்கி தூங்கி விழுந்தவங்க வாழியவே. வாழிய 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 வாழியவே. இந்த விழா எங்களுக்கு ரொம்ப எல்லாரும் பப்ளிசிட்டியா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நாங்க சொன்னதை வச்சு அவங்க சாதாரணமா தெரியுதுன்னா கூட இந்த பாட்டோட நாங்க கலந்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஊரில் இந்த பேர் வில்லேஜில் இதான் முறையாக நான் இதை பார்க்குறதுல ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் மேலுக்கு இன்னும் நல்லா கலையை வளர்க்கணும் என்ற ஆர்வம் இன்னும் தூண்டுதலாக இருக்குது. எங்கள் ஊர் பசங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கறதுக்கு புதுமையாகவும் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பார்த்தோம், இது மாதிரி பார்த்ததில்ல. நல்லா சூப்பராக இருக்குது. Good evening to be here out in the beach and to interact with artists from different genres and all together sitting and enjoying this evening program. I think it's something very unique and it's something very not even unusual. It is something that has to happen. இந்த ஊர் ஆல்காட் விழாவில் கலந்து கொள்ள முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஒரு புது அனுபவம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள்லாம் வந்து
இந்த விழாவை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல நடத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செஞ்ச இதோட ஒரு ராக்ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் நீங்கள் கொடுக்கணும். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால்கொலுசில் அது தொலைந்தது உந்தன் காலடி தேடி வந்தேன். But I was really astonished by the impact of classical music which reaches the masses, and that is the real difference between when we are having a concert, when we are performing in a sabha, where actually the problem is the audience are sitting a little more distance from the dais from where we are sitting and performing. So here we are so much closer to the audience. But this is on a background where the that is working people or people just above poverty line live, and they also listen to the music with avid attention. So that was a wonderful thing, and it augurs well for the that is spread of the reach of Carnatic music. இல்லாமல் கர்நாடிக் மியூசிக்கை இங்கே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டை கூத்துன்ற ஒரு சவுத் இந்தியன் ஆர்ட் ஃபார்மை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் இந்த கட்டை கூத்து இங்கே கொண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அதோட ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஆர்ட்டை இன்னும் ப்ரமோட் பண்ணால் டியூரிங் இந்த மார்கழி சீசன் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இதோட வேல்யூ தெரிய வரும். உன்னிகிருஷ்ணன் பண்ண கச்சேரி வந்து ரியலி ஒண்டர்ஃபுல். அண்ட் குப்பத்து ஜனங்களுக்கு புரியும்படி ஈஸி பாட்டாக தமிழ் சாங்ஸாக ஈஸியாக பாடினது ரொம்பவே நல்லா இருக்கு. வருஷம் வருஷம் இந்த ப்ரோக்ராம் நடக்கணும். விழா சூப்பர். எந்த ஆர்கெட் பார்த்தாலும் நல்லா சூப்பரமாக பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. நல்லா சூப்பர் பெஸ்ட்டு. வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்லியாக இருக்குது. கர்நாடக மியூசிக் வந்து ரொம்ப ஒரு நல்ல மியூசிக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அது எல்லாரும் விரும்பி கேட்குற மியூசிக் கூட சொல்லலாம். அது I think it's brilliantly political to kind of bring different art forms together on the same platform to give them to kind of give them equal status. வித்தியாசமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. இந்த குழந்தைங்க கூட சொன்னாங்க கட்டை கூத்து கூட பார்த்ததில்லை இந்த குழந்தைங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் கச்சேரிலாம் இங்கே வந்து பீச்சில் பார்க்குறது வெரி இன்ட்ரெஸ்டிங். முன்னாடி இருந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் உன்னிகிருஷ்ணனை பார்த்து சினிமா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது
யுனிகிஷன் கேட்டோன்னே அவர் முடிஞ்ச ஒரு ரியாக்ஷன் செம்மையாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டும் அவர் கச்சேரியோட நார்ம்ஸை மீறி ஒரு 2-3 வரிகள் பாடினார். அது ஐ மீன் தட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். I'm not thinking like everything that's been for like just for rich people and everything. They have to music for everyone, like entertainment for everyone. New type of thinking. I think in today's world, which is really totally chaotic and getting more and more fragmented, I think these sort of bridges are really crucial for I think the healing of society as well. எல்லாம் நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு. எப்பவும் போல நடக்கணும், அவ்வளோதான்.